எட்ஸெட்ரா வழங்கும் படம் சாமானியன். ஆனால் மேடையில் வீற்றிருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதி அவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்து ஊர்க்காரர் ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும். இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும். கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேற யாரும் கிடையாது. நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சவுந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க மீடியா ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச். சாமானியன் என் லைஃப்பில் நான் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ எனக்கு சாமானியனோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமராஜன் சார், இந்த படத்தில் உங்களோட பொண்ணை ஒரு லீட் ரோல் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், த்ரூ அவுட் தி ஷூட் என்னை கைட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. மை கோ ஆக்டர் சிவா, தேங்க்யூ ஸோ மச். இளையராஜா சார்னு பேர் கேட்டாவே ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் வரும். இளையராஜா சார் மியூசிக்கலில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ணது. ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த பிளெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட், மதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டைரக்டர் ராகேஷ் சார், இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் இருந்தாலும் ஒரு டெப்த்தான கேரக்டர், இவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்ஸும் என்னோட காம்பினேஷனில் KS ரவிக்குமார் சார், போஸ் வெங்கட் சார், தீபாக்கா, நிஷாக்கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாமானியனுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலேயும் ஒரு திங் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னா அசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, அவ்வளோ டைம் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சாமானியனில் ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. யூ ஆர் ஆர் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் மூவி. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், க்ரூ,
டிஓபி அண்ணா, அருள் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். சாமானியன் சீக்கிரமே தேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். கொஞ்ச நேரத்தில் கமலா தேட்டர் வந்து அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே, அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்தோடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் சைட்லேருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கே. ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயனுக்காக நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட் காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்டுருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவரும் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கரை மேடைக்கு இருக்கிறோன்னு நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழங்க மக்கள் நாயகன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாம தான் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டாரு. அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் என் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்கு, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு வந்து லேஸ் ஒரு கலரில் இருக்கு. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டு அப்படின்னு. அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. அது வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனிஸாக அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல் அண்ணனுடைய பாடல்கள் தான். பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா இந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனும் நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.